வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணி புதைகுழி அகழ்வு பூரண ஒத்துழைப்பை வழங்க தயார், அரசாங்கம் அறிவிப்பு. வட்டுவாகல் பாலம் நிர்மாண பணி ஆகஸ்டில் ஆரம்பம். அசுவசம கொடுப்பனவிற்காக மேலும் 4 லட்சம் குடும்பங்கள். உப்பின் விலையை தன்னிச்சையாக அதிகரித்தால் கட்டுப்பாட்டு விலை கொண்டுவரப்படும் என்கிறார் வசந்த சமரசிங்க. ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து பதிவான நிலநடுக்கம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது இந்த புதைகுழியில் இருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இது பாரிய மனித புதைகுழி என எம்மால் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன, வழக்கு விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. எனவே நீதிமன்றம் தான் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும். புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்து நிதி வழங்கும் என தெரிவித்தார். வட்டுவாகல் பாலத்திற்குரிய நிர்மாண பணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமாக உள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்திற்குரிய நிர்மாண பணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமாக உள்ளது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், நந்திக்கடல் வட்டுவாகல் பாலத்தின் மாதிரி திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் என்ற சுய செய்தியை வெளியிடுகின்றேன். அதேவேளை மத்திய அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளும் உரிய வகையில் ஆரம்பமாக உள்ளது என தெரிவித்தார். அத்துடன் வட்டுவாகல் பாலம் நிர்மாணிப்பதற்கு 2025 பாதீட்டில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அசுவசம கொடுப்பனவை மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அசுவசம கொடுப்பனவை மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த அசுவசம கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி இலக்கிய குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த 4,20,000 குடும்பங்களின் அசுவசம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி தற்போது நாடளாவிய ரீதியில் 1,38,000 குடும்பங்களுக்கு அசுவசம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மின்கட்டண உயர்வு தொடர்பான பரிந்துரைகளை அடுத்த வாரம் அறிவிக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டணத்தை 18.3% அதிகரிக்கும் இலங்கை மின்சார சபையின் திட்டம் தொடர்பான தனது பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலம் 9 மாகாணங்களிலிருந்தும் கருத்துக்களை சேகரித்தது. பொது முன்மொழிவுகள், இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்டதன் பின்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தனது பரிந்துரையை வழங்கும் என தெரிவித்துள்ளது. ஆய்வு இப்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. உப்பின் விலையை தன்னிச்சையாக அதிகரித்தால் கட்டுப்பாட்டு விலை கொண்டுவரப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு வங்கி கட்டமைப்பு உள்ளிட்ட கூட்டுறவுத்துறையை நெறிமுறைப்படுத்துவதற்கு புதிய சட்டங்களை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே அவர் இதனை கூறினார். இதன்போது தற்போது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்தாலும் சந்தையில் உப்பு விலை அதிகரிக்கப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் உப்பின் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எவராவது முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தொடர்பில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். மேலும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இங்கு விளக்கமளித்தனர். சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரிக்க சுயாதீன குழு ஒன்றை நியமிக்குமாறு கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக சுயாதீன குழு ஒன்றை நியமிக்குமாறு கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் தற்போதுள்ள கட்டுப்பாட்டு அதிகாரியை குறித்த குழுவில் உள்ளடக்காமல் சுயாதீன குழுவை நியமிக்குமாறு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளருக்கு கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் 2ஆம் கல்வியாண்டில் பயின்ற சரித் டில்சான் எனும் மாணவன் தமது உயிரை மாய்த்து கொண்டமை தொடர்பில் கோப் குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த மாணவன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து முறையான விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகம் முன்னெடுக்கவில்லை என கோப் குழுவின் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதற்கான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சுயாதீன குழு ஒன்றை நியமிக்குமாறும் இதன்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மாணவர் விடுதிகளில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய திட்டங்கள் குறித்தும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக கோப் குழுவில் முன்னிலையாகியிருந்த அதிகாரிகள் குறிப்பிட்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெசாக் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட கைதி குறித்து சிறைச்சாலை திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வெசாக் பொது மன்னிப்பின் கீழ் ஒரு கைதியின் விடுதலை தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் குறித்து சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை தண்டனை சட்டத்தின் 386வது பிரிவை மீறியதற்காக அதுல திலகரத்னவை அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டதுடன் அவருக்கு 2 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அபராதம் செலுத்தப்படாவிட்டால் 6 மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2025 மே மாதம் 12ஆம் திகதி வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மே 5ஆம் திகதி முதல் கைதிகளுக்கு வெசாக் பொது மன்னிப்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த மன்னிப்பு அதுல திலகரத்னவுக்கு வழங்கப்படவில்லை எனவும் இது பொதுவாக தகுதியான கைதிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2022ஆம் ஆண்டு மே 9ஆம் திகதி இடம்பெற்ற வன்முறையின் போது திஸ்ஸமகாராமவில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக தவறான தகவலை அளித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சமல் ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார். திஸ்ஸமகாராமவில் உள்ள சொத்து சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல, மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. மேலும் அங்கு வீடு இல்லை எனவும் அங்கு நெல் களஞ்சிய சாலை மட்டுமே இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த
சொத்து சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானதல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து 2023ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 27ஆம் திகதியன்று பொது நிர்வாகம், உள்துறை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்தின் கீழ் குறித்த கொடுப்பனவுகளை தங்கள் அதிகார வரம்பின் கீழ் செய்ய முடியாது என இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார். தொடர்பான சர்வதேச செய்திகள். அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இடையில் முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படவுள்ளது. அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இடையில் முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் எதிர்வரும் ஜூன் 9ஆம் திகதி லண்டனில் சீன பிரதிநிதிகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான சந்திப்பு நடைபெறவுள்ளது. குறித்த சந்திப்பில் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட், வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதர் ஜேமிசன் கிரீர் ஆகியோர் கலந்து கொள்வர். இது தொடர்பில் அறிவிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை 1:05 மணியளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கம் டிக்கர் அளவில் 4.2 பதிவாகியுள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் 126 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் 36.50 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 67.82 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் அதிகாலை 12.56 மணியளவில் டிக்கரில் 4.3 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நில அதிர்வால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எவ்வித தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். அமெரிக்காவின் மேஜர் கிரிக்கெட் லீக் தொடரில் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நடப்பு அமெரிக்காவின் மேஜர் லீக் கிரிக்கெட் தொடர் வருகிற 12ஆம் திகதி தொடங்கி ஜூலை 13 வரை நடைபெறவுள்ளது. தொடக்க போட்டியில் நடப்பு சாம்பியனான வாஷிங்டன் ஃப்ரீடம் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ஸுடன் மோதுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் மேஜர் கிரிக்கெட் லீக் தொடரில் ரஷீத், ஓமர் சாய், நவீன் உல் ஹக் உள்ளிட்ட ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆப்கான், பர்மா, கொங்கோ, ஈரான் உள்ளிட்ட 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தடை விதித்த நிலையில் இந்த தொடரில் பங்கேற்க முடியாத சூழலில் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் உள்ளனர். மேஜர் கிரிக்கெட் லீக் மிகப்பெரிய விளையாட்டு தொடர் என வரையறுத்து அவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான அனுமதி பெறுவதற்கு ஆலோசித்து வருவதாக மேஜர் லீக் கிரிக்கெட் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.